எங்கள் அப்பாவுடைய தம்பி தண்டபாணி, எங்கள் அப்பாவுடைய அண்ணன் பொண்ணுங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் கை வச்சிருக்கிறாங்க. பட்டா பூமியை நத்தம் பூமின்னு மாற்றிருக்காங்க. 1977 பாகக்கராலில் பண்ணின பூமி இது எங்கள் தாத்தா கோவிந்தசாமி கவுண்டர் எங்கள் அப்பாவுக்கு எழுதி கொடுத்த பத்திரம், ஒரிஜினல். அந்த ஒரிஜினல் பத்திரத்தையே கால நம்பரை மாற்றி அதுக்கு பட்டா இது பண்ணி புறம்போக்குன்னு பண்ணி அதுக்கு செயல்பட்டு கொடுத்துருக்கிறது மினிஸ்டருடைய பிஏக்கள். இதில் மினிஸ்டர் தலையீடு இருக்குதானுங்கிறது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போ மினிஸ்டரோட பிஏக்கு நான் ஃபோன் பண்ணேன். எங்கள் பூமியை நீங்கள் எப்படி அவங்களுக்கு பட்டா பண்ணி கொடுக்கலாம், நத்தம் பூமின்னு பண்ணி கொடுக்கலாம், எப்படி உதவலாம் அப்படின்னு கேட்டதுக்கு, உங்கள் பூமின்னு எனக்கு தெரியாது, தெரியாமல் நான் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். தெரியாமல் இருந்து யார் பத்திரம் கொடுத்தா நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா, நான் உங்கள் மினிஸ்டரை மீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு மினிஸ்டரை மீட் பண்ணுறதுக்கு விடவே மாட்டேனாங்க. அதையும் மீறி ஒரு தடவை மீட் பண்ணப்போ எல்லாரும் சேர்ந்து இதை எப்படியோ மறைச்சிடணும் அப்படிங்கிறனால தாசில்தார் மேலே கொண்டு போய் திருப்பி போட்டாங்க. தாசில்தார்கிட்ட நான் திரும்ப எகைன் மயில்சாமிகிட்ட அவர்கிட்ட போனாலும் ஆடியோ எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. இதில் தாசில்தார்கிட்ட நான் திரும்பி போய் கொடுக்க போனால் நான் மினிஸ்டரோடைய ரிலேட்டிவு, நான் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறாரு மயில்சாமி. திரும்ப அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்து திருப்பூரில் கொண்டாந்து உட்கார வச்சுருக்காங்க மயில்சாமியை. இதுக்கு மயில்சாமி மேலே முழுமுதற் காரணம் மயில்சாமி, தாசில்தார் மயில்சாமி. அவருக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இது என்னன்னு கேட்கணும். மினிஸ்டர் பிஏ என்கிட்ட பதில் சொன்னது இது எல்லாமே எங்கிட்ட ஃபோனில் சொன்னது, யார் பத்திரம் கொடுத்தாலும் பண்ணுவீங்களான்னு கேட்டதுக்கு ஃபோனை வச்சார். இது எல்லாத்துக்கும் மூல காரணம் தாசில்தார் மயில்சாமி. அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதுக்கு விட மாட்டேங்கிறார். கேட்டால் நான் மினிஸ்டர் சாமிநாத மினிஸ்டருடைய சொந்தக்காரு, நான் அப்படித்தான் இருப்போம், அதை அப்படியே ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னா. இப்போ ஸ்ரீனிவாசன் அவரும் ஆப்போசிட்டில், இவங்க எல்லாருமே எங்கள் ஆப்போசிட் பார்ட்டிகிட்ட பணம் வாங்கிட்டாங்க. எங்களுக்கு மீதி இன்னும் அளக்க வேண்டியது ப்ராப்பராக அளந்தும் தர மாட்டேங்கிறாங்க. சர்வேயர் கோர்ட்டு மூலியமாகவும் போயிட்டுங்க அளக்கறக்கு. கோர்ட்டு மூலியமாக போயுமே அந்த 2 வக்கீல் வராத மாதிரி ஏமாத்துறதும், பல முறை முயற்சி செய்து வாய்தான்னு போட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ வர்ற 19ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வாய்தா பண்ணியிருக்காங்க. அதுலேயுமே என்னங்கிறாங்க, நத்தம்னு கொண்டாடலான்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. பொய்யான ஆவணமே ரெடி பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னா இது மினிஸ்டருடைய தலையீடு, பிஏ தலையிட்டு காசு வாங்கியிருக்காரு. அதனால தான் இவங்க இந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸாக இருக்காங்க. இதை தக்க நடவடிக்கை எடுக்கணும், இது மேலே கொண்டு போகணும். இதுக்கு மேலே எங்களால் போராட முடியலைங்க. வயசான காலத்தில் இவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு. இதுக்கு மேலே எங்களால் போராட முடியல. அதனால தான் நாங்கள் இப்போ கலெக்டர்கிட்ட பழைய கலெக்டர் இருந்தார், அவர்கிட்டையும் கொடுத்தாச்சு. இப்போ புது கலெக்டர் வந்திருக்காரு, அவர்கிட்டையும் கொடுத்துறாரு. ஏன்னா மினிஸ்டர் பேர் சொன்னால் யாரும் எடுக்க மாட்டேங்கிறாங்க, அக்ரி பண்ணிக்க மாட்டேங்கிறாங்கங்கிறாங்க.